இது என்ன வீடியோனா என்னுடைய வாழ்க்கை வரலாறை எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. பிடிச்சிருக்குங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? என் பேர் விஜயலட்சுமிங்க. நான் திருநாவலூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தேங்க. என்னுடைய அம்மா பெயர் மச்சக்காந்தி, அப்பா பெயர் ராமசாமி. எங்கள் அப்பாவை நான் நயனான் தான் கூப்பிடுவேன். எனக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். எல்லாத்துலேயும் ஒன்று. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கை, ஒரு தம்பிங்க. அண்ணன் பெயர் இளங்கோ, அக்கா பெயர் விசாலாட்சி, தங்கச்சி பெயர் ராதா, தம்பி பெயர் ராஜாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். 5வது வரைக்கும் எங்கள் ஊரில் படித்தேன். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வேறு ஊருக்கு போகணும். 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அது நடந்தே தாங்க போய் படித்தேன். எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. எங்கள் நைனா விவசாயம் தான் பார்ப்பாங்க. நெல் அறுக்க போவாங்க, களை வெட்ட போவாங்க. இந்த மாதிரி விவசாய வேலை தான் செய்வாங்கன்னு வச்சுக்கலாம். நாங்கள் எங்களுடைய சாப்பாடு என்னன்னா, காலையில் படையுது, மதியம் கூழ், நைட்டில் வந்து ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடே செய்வாங்க எங்கள் அம்மாலாம். அப்போல்லாம் வந்து கரண்ட்டு கிடையாது. ஒரு ஒத்தலைட் சர்வீஸ் கூட கிடையாது எங்கள் வீட்டில். மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா, மண்ணெண்ணெய் ஊற்றி. நீங்களாம் நிறைய பேர் வந்து மண்ணெண்ணெய் விளக்கில் வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கில் வாழ்ந்துதாங்க நாங்களாம் படித்து வந்தோம். ஆனால் அந்தளவுக்கு படித்து ஒன்றும் பெரிய ஆளாலாம் ஆகலை. நான் 12th ஃபெயிலு. சரிங்களா, 12th ஃபெயிலு தான். அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். நடந்து தாங்க போனோம். சைக்கிள் கூட கிடையாது எனக்கு. நடந்தே போவோம். ஆனால் அப்படி போகும்போது 2 பக்கம் புளிய மரங்கள் நிறையா இருக்குங்க. அதனுடைய புளியம் பூவை பறித்து சாப்பிட்டுட்டு, அந்த பிஞ்சு பொறுக்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் காரச்செடி, சூரச்செடி, இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நாங்கள் பறித்து சாப்பிட்டு தான் அந்த 2 கிலோமீட்டர் சிரிச்சுக்கிட்டே பேசி விளையாடிக்கிட்டே போவோம். அந்த நடக்கும்போது இந்த காலெலாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டே போவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து அது செய்யாத, இது செய்யாத, மோட்டரில் குளிக்காத. என்னுடைய பையனே சொல்லுவோம் மோட்டருக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் செய்யாத சேட்டைகளே கிடையாதுங்க. சின்ன வயசில் ஏரியில் குளிச்சிருக்கிறேன், குளத்துல குளிச்சிருக்கேன், மோட்டரில் குளிச்சிருக்கிறேன், நீர் அந்த ஓடையில் குளிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து சில்மிஷன்லாம் பண்ணியிருக்கிறேங்க நான். அப்புறம் வந்து விறகு வச்சு தான் வந்து சாப்பாடு செய்வாங்க. விறகுக்கெலாம் போவேன். முள்ளுலாம் போட்டு எங்கள் கொல்லி இருக்கும், நிலம், நாங்கள் கொல்லின்னு தான் சொல்லுவோம். அங்கே ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே முள் நெருக்கி கட்டி தலையிலேயே தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து அன்னன்னைக்கு சமையல் பண்ணுறதுக்கு தேவையானது. அவ்வளோ வறுமை. அந்த மாதிரி ஒரு கரண்ட்டு, ஒரு ஒத்தலைட் சர்வீஸ் கூட ஒரு கரண்ட் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து, நான் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால சரியாக படிக்க முடியல. 12th ஃபெயிலு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆட தெரியாதவங்களுக்கு கூடம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கள் நைனா, எங்கள் அம்மா காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. 7 மணி ஆகும், 7:30 மணி ஆகும். அந்த மாதிரி நெல் அறுக்க போவாங்க. அறுத்து போட்டுட்டு கட்டி நைட்டில் தூக்கிட்டு கொண்டாந்து வச்சுட்டு வருவாங்க. 8 மணிக்கெலாம் கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணால் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வீடு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த சாப்பாடு செஞ்சு வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழம்பு ஒரு நாளைக்கு வடிச்சிடுவேன், ஒரு நாளைக்கு நல்லா வடிப்பேன், ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு வைப்பேன். எங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே ஏதோ நல்லா இருக்கோ இல்லையோ, ஏதோ புள்ள செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அப்படி இந்த வாழ்க்கையை வந்து இந்த படிப்பை வந்து இதிலே செலுத்திட்டேன். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுலே என்னுடைய டைமெல்லாம் கொடுத்துட்டேன். அது இல்லாமல் 5 புளியா மரம் வந்து குத்து எடுப்பாங்க எங்கள் நைனா. பெரும்பாலும் வந்து அந்த புளியா மரத்துலேயே வந்து இந்த புளியா மரம் உழுக்க, அதை உரிக்க, அதை வந்து ஜனங்க வந்து அங்கேயே வாங்கிட்டு போவாங்க, வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வேலைகள். இப்படி இந்த படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போகல. எல்லாமே இந்த குடும்பத்திலேயே வேலைகள் செஞ்சதுக்கெல்லாம் படிக்க சரியான வாய்ப்பு கிடைக்கல. அதனாலேயே நான் சரியாக படிக்கல. இல்லை எனக்கு படிப்பு வரலையா, அது எனக்கு தெரியல. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. சரிங்க, மீண்டும் மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? பாய்.